ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்சினி சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அந்த 3 கெஸ்ட்டு யாருன்னா பிளான்ட்ஸ் தான். காக்கரட்டான் செடி, கோழிக்கொண்டை, 7 days ரோஸ் சொல்லிட்டு நான் 3 கலெக்ஷன் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்டனில் வாங்கிட்டு வந்த செடி தான் அது எல்லாமே. நல்ல 7 days ரோஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 7 days அந்த ஃப்ளவர் இருக்குமா அந்த செடியிலேயே. ஸோ அதை நம்ம வைக்கலாம். வச்சுட்டு எப்படி இருக்குது நம்ம 7 daysக்கு அப்புறம் இல்லை, ஒரு 6 monthக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம வைக்கிறத மட்டும் தான் நான் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். அடுத்து காக்கரட்டான் செடி, கலர் காக்கரட்டான் வாங்கியிருக்கேன். அதுவும் நல்ல பூக்கும் நல்ல க்ரோத் ஆகிற ஒரு செடி தான் ரெண்டுமே. கோழிக்கொண்டை 2 கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிங்க்கும் ஆரஞ்சும். பிங்க்கு நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் பார்த்ததே இல்லை. நல்ல மல்லிகைப்பூவில் வச்சு கட்டினீங்கன்னா மதுரையிலலாம் நல்லா மல்லிகைப்பூவில் வச்சு இந்த கோழிக்கொண்டை வச்சு கட்டி கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நானும் கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி நான் செடியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த செடி எப்படி க்ரோத் ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம இன்றைக்கி வைப்போம். க்ரோத் ஆனதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி மண்ணில் நம்ம செடியை வைக்கிற வீடியோஸ் மட்டும் போட போகிறேன். நல்ல வேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நான் அந்த கவரை பிச்சு நம்ம இதேமாதிரி செடியை தூக்கி நம்ம வச்சிடலாம். பாருங்கள், வச்சாச்சு. நல்லா மண் நல்லா ஆழ்ந்தோடி எங்கள் காம்பவுண்டில் கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸ்க்குலாம் நம்ம செடி இன்றைக்கி வைக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக மண்ணை தோண்டி நம்ம அதுக்கப்புறம் மண்ணை போட்டு நல்லா மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து 7 days ரோசஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம், ஏன்னா நம்ம பெரிய செடியாக இருக்கிறதுனால. ஸோ நல்லா கவரை ஃபுல்லாக நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம செடிக்கு அதே தூக்கி மண்ணில் தூக்கி வச்சிடலாம். நல்லா கலர்ஸாக இருக்கும். இது நல்லா பிங்க்கும் ஒயிட்டும் மிக்சடாக இருக்கும். 7 days ரோஸுன்னு சொல்லியிருக்காங்க. 7 days செடியிலே இருக்குமா அந்த பூவு. அதே மாதிரி இந்த 7 days ரோசஸ் பார்த்திங்கன்னா செடி மாதிரி சின்னதாக இருக்காது, நல்ல கலையாக நல்லா ப்ராடாக நமக்கு இந்த செடி நல்லா க்ரோத் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் இதையும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இதையும் நம்ம மண்ணில் வச்சிடலாம். நல்லா பெருசாக இருக்குது இதோட கணுவும் அந்த சுற்றி வச்சுருக்க மண்ணுமே. நமக்கு நிறைய கலருக்கு நிறைய மொட்டு இருக்குது இந்த செடியில். இது கோழிக்கொண்டை, பிங்க்கும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்கேன். செம்ம கலராக இருக்குது பிங்க்கும் ஆரஞ்சுமே. அது 2 தான் சேர்த்து ஒரே தொட்டியில் வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ இதையும் நம்ம பிச்சு இதே மாதிரி நம்ம அதே மண்ணில் நம்ம வைக்க போகிறோம். இது சின்னதாக தான் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி தான், ஆனால் அந்த 7 days ரோசஸ் தான் காஸ்ட் அதிகம். ஸோ நம்ம இதையும் தூக்கி நம்ம மண்ணில் வச்சிடலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கோழிக்கொண்டை இது. ஆரஞ்சும் பிங்க்கும் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனே. நம்ம 7 days ரோசஸ் நல்லா மண்ணில் வச்சாச்சு. நம்ம அதே மாதிரி எடுத்து வச்சுருக்க காக்கரட்டான் நம்ம மண்ணில் வச்சுட்டோம். பாருங்கள், நல்ல காக்கரட்டான் ஃபுல்லாக நமக்கு மொட்டு நிறைய விட்டுருக்கு. பக்கத்தில் நிறைய மிளகாய் செடியெலாம் நிறைய வச்சுருக்கேன். நான் மருதாணி செடி கூட வச்சுருக்கேன் பக்கத்தில். கோழிக்கொண்டை நம்ம எடுத்துகிட்டு வந்த புதுசு செடி நம்ம அதையும் அங்கே வச்சுருக்கோம். எல்லா செடியும் நம்ம வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடியே மிளகாய் செடி நிறையா வச்சுருக்கேன். ஃபுல்லாக அந்த காம்பவுண்டில் நிறைய சின்ன மிளகா, குண்டு மிளகா இருக்குல்ல, அந்த குண்டு மிளகா ஃபுல்லாக நிறைய வரும். ஸோ அந்த மிளகாய் செடியில் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே அந்த ரோஸ் செடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். எங்கள் வீடை சுற்றி நிறைய செடி மரம்லாம் இருக்குது. நான் இன்னொரு நாள் ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம வந்திருக்க 3 கெஸ்ட்டாக மட்டும் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 செடியுமே எப்படி க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.